Dear plus one commerce students, good morning. Today we shall discuss the factoring process. In your book bag there is a short answer question. List the steps in factoring process. Now let us see the factoring process. The firm enters into a factoring arrangement with a factor which is generally financial institution for invoice purchasing. ஒரு நிதி நிறுவனம் அல்லது வியாபார நிறுவனம் தன்னோட கடனாளிகளிடமிருந்து பணத்தை வசூல் செய்கிறதுக்காக ஒரு உரிமை பேரால், அதாவது ஏட்டுக்கடன் முகமை, ஒரு ஃபேக்டரை ஒப்பந்தப்படி நியமிக்கிறது. ஒரு ஃபேக்டர் உரிமை பேரால் அல்லது ஏட்டுக்கடன் முகமையாளர் அந்த நிதி நிறுவனத்தோட அல்லது வியாபார நிறுவனத்தோட ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொள்கிறார். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நிறுவனத்திற்கு வரவேண்டிய பணத்தை உரிய தேதியில் அவர் வசூலித்து கொடுக்கக்கூடிய அந்த பணியை மேற்கொள்வதாக அதில் குறிப்பிட்டிருக்கார். Whenever goods are sold on credit basis, an invoice is raised and a copy of the same is sent to the factor. சரக்குகள் கடன் பேரில் விற்கிறப்ப கடன் விற்பனை குறித்த அனைத்து தகவல்களையும் ஏட்டுக்கடன் முகமை உரிமை பேராளுக்கு தெரிவிக்கப்படுகிறது, அனுப்பப்படுகிறது. கடன் பேரில் சரக்கு விற்றுட்டோன்னா அது சம்பந்தப்பட்ட தகவல்கள் உடனடியாக உரிமை பேராளுக்கு வசூலித்து தரக்கூடிய பிறகு ஒரு குறிப்பிட்ட தேதியில் அந்த பணத்தை வசூல் செய்து தரக்கூடிய அந்த ஏட்டுக்கடன் முகமையாளருக்கு, உரிமை பேராளுக்கு, ஃபேக்டருக்கு அனுப்பப்படுது. The debt amount due to the firm is transferred to the factor through assignment and the same is intimated to the customer. வாடிக்கையாளர் நிறுவனத்துக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகை விவரம் உரிமை பேராளுக்கு உடனடியாக தெரிவிக்கப்படுகிறது. நீங்கள் எவ்வளோ பணத்தை வசூலிக்கணும், என்னென்ன தேதியில் வசூலிக்கணுங்கிற அனைத்து தகவல்களும் அந்த ஃபேக்டருக்கு, உரிமை பேராளுக்கு தெரிவிக்கப்படுகிறது. On the due date, the amount is collected by the factor from the customer. உரிய தவணை தொகையை தவணை நாளில் வாடிக்கையாளர்கிட்டருந்து அந்த உரிமை பேரால், ஃபேக்டர், ஏட்டுக்கடன் முகமை வசூல் செய்யும். After retaining the service fees, the remaining amount is sent to the firm by the factor. ஃபேக்டர் வசூலித்த தொகையில் தனக்குரிய கமிஷன் காசை, தனக்குரிய கழிவை ரீட்டைன் பண்ணிக்கிட்டு இருத்தி வைத்து கொண்டு மீதி தொகையை ஏட்டுக்கடன் முகமை முதல்வருக்கு அனுப்பி வச்சிரும். அந்த நிறுவனத்திற்கு, கடன் பேரில் சரக்குகள் நிறுவனத்திற்கு அல்லது அந்த நிதி நிறுவனத்திற்கு அந்த பணத்தை அனுப்பிச்சி வச்சிரும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.